Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே பால் குளத்தில் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த கணவனை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் செய்யது. கன்னியாகுமரி அருகே அஞ்சுகிராமம் பால்குளம் பகுதியில் மனைவி மீது நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் அந்த மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதுமே இது பெரும் பேச்சு பொருளாகவே மாறி உள்ளது. அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு வருகின்ற போது அந்த இரத்த வாடையில் நாய் குறைத்ததை அடுத்து அந்த பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது குறித்த தகவலானது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே பால்குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரிமுத்து. வயது அவருக்கு 36 ஆகிறது. அவருடைய மனைவி மரிய சந்தியா, அவருக்கு 30 வயது ஆகிறது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் இந்த மனைவி மரிய சந்தியா வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் அவருடைய நடத்தையில் அவரது கணவரான மாரிமுத்துக்கு சந்தேகம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாரிமுத்து அவரது மனைவி மரிய சந்தியாவுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் நடந்து வந்துள்ளது. மேலும் மரிய சந்தியாவும் அடிக்கடி கணவர் தனக்கு வேண்டாம் என்றே கூறி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிகளுக்கிடையே நீண்ட நாட்களாகவே ஒரு தகராறு சூழல் இருந்து வந்தது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு மரிய சந்தியா வீட்டுக்கு வராமலேயே இருந்துள்ளார். இதனால் நேற்று மாலை மரிய சந்தியாவை அவரது கணவர் செல்போனில் தொடர்பு கொண்டு தனது வீட்டிற்கு அஞ்சுகிராமத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார். அதே நேரத்தில் வந்துள்ளார். அப்போது அந்த அஞ்சுகிராமம் பகுதியில் நடு வழியில் வைத்து அவரை தாக்கியுள்ளார். தாக்கி மரிய சந்தியாவை மாரிமுத்து அவரது வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு மீண்டும் அவர்களுக்குள் வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்டுள்ளது. அப்போது டிவியின் வால்யூமை அதிகப்படுத்தி வைத்து மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மனைவியை கொலை செய்து தலை ஒரு பகுதியாகவும் உடலே 2 பகுதியாக மற்றும் 3 துண்டுகளாக ஒரு சாக்கு பையில் அடைத்து பேக்கில் அடைத்து கொண்டு அந்த உடலையும் கழுவி சுத்தப்படுத்தி பேக்கில் அடைத்து கொண்டு வீட்டை விட்டு இறங்கியுள்ளார் இரவு. அப்பொழுது அந்த தெருநாயானது குலைத்துள்ளது. இந்த இரத்த வாடையை கண்டு குலைத்ததால் அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்து அவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பிறனான தகவலை தெரிவித்தால் அது இறைச்சி கறி இருப்பதாகவும் இப்படி உளர்த்த பொய்யான தகவலை கூறிய சந்தேகமடைந்த பொதுமக்கள் அந்த பையை வாங்கி திறந்து பார்த்த போது மனைவி சந்தியாவின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கு அஞ்சுகிராமம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து அந்த உடலானது பறிமுதல் செய்து அவரை கைது செய்து காவல் நிலையத்தை அழைத்துக் கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு திருக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் மனைவி மீது சந்தேக பார்வையிலேயே இருந்துள்ளார். இதனால் அந்த மன அழுத்தத்திலிருந்து மனைவிக்கு சண்டையிட்ட காரணத்தினால் இந்த வாக்குவாதம் இந்த கொலையாகவே மாறியுள்ளது. இந்த இரத்த வாடையில் நாய் குறைத்தால்தான் கொலை செய்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாரிமுத்து குமரி மாவட்டத்தில் வசித்து வந்தாலும் இவரது சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் என கூறப்படுகிறது. அதேபோல் மரிய சந்தியாவுக்கும் சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் சிவலப்பேரி குப்பைக்குறிச்சி ஆகும். இவருடைய 2 பிள்ளைகளும் நெல்லை மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படித்து வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 40 நாட்களுக்கு முன்புதான் இவர்கள் இங்கு அஞ்சுகிராமம் அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் மிகப்பெரிய கொடூரமான சம்பவமாகவும் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது. தமிழகத்தில் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தினசரி கொள்ளைகள் தமிழகத்தில் அடங்கினாலும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இதுபோன்ற கொலைகள் அரிதாக இருந்தாலும் கொலை பொதுமக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்யது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.